கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தே சிகிச்சைக்கு வராமல் வீட்டில் இருப்பவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 10 ஆம்புலன்ஸ்கள் மூலம் 40 பணியாளர்கள் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு வீடு வீடாக செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய நிலையில இன்னும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். நேற்று முதல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பாதிப்புக்குள்ளாகி அவர்களாகவே அவர்களுடைய குடும்பத்தினர் மூலமாக மருத்துவமனைக்கு வந்து 2 தினங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் அருந்தியதாக அவர்கள் தெரிவிப்பதன் அடிப்படையில் அவர்களெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர்களில் ஓரிருவர் உயிரிழக்கவும் செய்தனர். இப்படி பலர் உடனடியாக அவர்களுடைய குடும்பத்தினரிடமும் கூறி அவர்கள் மருத்துவமனையை நாடாமல் இருந்ததுனால அதிக பாதிப்புகள் ஏற்படுவதை கருதி மருத்துவ குழுவினர் தாமாக அந்தந்த பகுதிகளில் வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொண்டு அதில் பாதிப்புகளுடன் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதும் அறிகுறி இருந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து மருத்துவ பரிசோதனை செய்து வருகிறார்கள். அதன்படி 55 பேர் கடந்த 2 தினங்கள்ல அவர்கள் சாராயம் அருந்தியது, அதாவது சம்பவம் நடப்பதற்கு முன்பு 2 தினங்கள்ல அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்திய தொடர்பாக கண்டுபிடிக்கப்பட்டு 55 நபர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கொண்டு வந்து அனுமதித்திருக்கிறார்கள். அதே போன்று இதற்காக தனி குழுவும் அமைக்கப்பட்டு 10 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த பகுதியில பல்வேறு இடங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 40 பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் இதற்காக இந்த வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டுள்ளனர்.